காலை விரைவு செய்திகள். முதலாவதாக, தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தில் பல பகுதிகளில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. தென்காசி, குற்றாலம், மேலகரம், இளஞ்சி, வல்லம், சாம்பவர் வடகரை, புளியங்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேட்டுப்பாளையத்தில் குளிர்ந்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக இப்பகுதியில் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரமோற்சவம் தொடங்க உள்ள நிலையில் பந்தல்கால் நடப்பட்டது. கோயில் கொடிமரம் அருகில் பந்தல்கால்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள கொசவப்பட்டியில் இயேசு கிறிஸ்து விண்ணுலகம் சென்றதை நினைவு கூறும் 40ஆம் திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் உயிர்த்த ஆண்டவர் இயேசு, மரியா திருவுருவச் சிலைகள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து ஊர் மந்தையில் உயிர்த்த ஆண்டவருக்கு சம்மனசு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். சிவகாசியில் சாலையில் கடந்த 50,000 ரூபாய் ரொக்கத்தை நேர்மை தவறாமல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளைஞருக்கு பாராட்டு குவிகிறது. பத்மகுமார் என்பவர் சிவகாசியில் உள்ள வங்கியில் பணம் செலுத்துவதற்காக பணத்தை பையில் வைத்து எடுத்துச் சென்ற பொழுது தவறி சாலையில் விழுந்தது. அதை கவனிக்காமல் பத்மகுமார் சென்ற நிலையில் அதனை கண்டெடுத்த முத்துராஜ் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் அதனை ஒப்படைத்தார். இதையடுத்து உரியவரிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் தீப்பிடித்து பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியைச் சேர்ந்த பாலாஜி தனது காரில் உறவினர்களுடன் பயணித்த பொழுது திடீரென புகை வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சில நொடிகளில் கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே முருக்கம்பள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் மகாபாரத பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபசு விழா நடைபெற்றது. இதில் அர்ஜுனன் தபசு மரத்தின் கீழ் சுபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தபசு மரத்தில் ஏறும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது குழந்தை வரம் வேண்டி மடிப்பிச்சை ஏந்தி பெண்கள் வழிபட்டனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் தமிழ்தாய் வாழ்த்து பாடி எதிர்ப்பு தெரிவித்தனர். கருப்பு கொடியுடன் ஊர்வலமாக புறப்பட்டவர்களை போலீசார் நேரு வீதி, கேண்டீன் வீதி அருகே பேரிகேட் அமைத்து தடுத்து நிறுத்தினர். அங்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடி போராட்டம் நடத்தியவர்கள் ஆளுநர் உருவப்படத்தை கிழித்து எறிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு கடல் அலையில் சிக்கிய 2 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. கோவில் முன்புள்ள கடலில் நீராடிக் கொண்டிருந்த திருநெல்வேலியைச் சேர்ந்த இசக்கியம்மாள் என்பவரும் சிவகாசியைச் சேர்ந்த கண்ணாயிரம் என்பவரும் கடல் அலையின் சீற்றத்தில் சிக்கினர். இதில் இருவரும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாகனங்களுக்கு சிஎன்ஜி கேஸ் நிரப்பிச் செல்கின்றனர். கார் மற்றும் ஆட்டோக்கள் வைத்திருப்பவர்கள் காத்து இருந்து எரிவாயு நிரப்பிச் செல்கின்றனர். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என கருதி மக்கள் வாங்கிச் செல்கின்றனர். நீர்வரத்து குறைவால் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறைந்தது. இதனால் காவிரி ஆறு நீரின்றி கருங்கல் பாறைகளாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவி மற்றும் ஆற்றில் தண்ணீர் குறைந்திருப்பதைக் கண்டு ஏமாற்றமடைந்தனர்.
வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அன்னாசி மற்றும் மாமரங்களை சேதப்படுத்தி சென்றுள்ளன. சாரங்கல் கிராமத்தில் சபரி மற்றும் செந்தில் ஆகியோரின் விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகள் உள்ளன. இந்நிலையில் சபரி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் மாமரங்கள், மாங்காய்கள் மற்றும் அன்னாசி பழங்களை யானைகள் சேதப்படுத்தின. அதேபோல செந்தில் என்பவருக்கு சொந்தமான மாமரங்கள் உள்ளிட்டவற்றையும் யானைகள் சேதப்படுத்தின. இந்நிலையில் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோவிலில் புதிய தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அம்பாள் தேர் சேதமடைந்ததால் புதிய தேர் செய்ய அறநிலையத்துறை அனுமதி வழங்கியது. மொத்தமாக 88,30,000 ரூபாய் மதிப்பில் 24 அடி உயரம், 12 அடி அகலத்தில் புதிய தேர் செய்யப்பட்டது. பணிகள் முடிந்த நிலையில் நடைபெற்ற புதிய தேர் வெள்ளோட்டத்தில் பக்தர்கள் ஓம் நமச்சிவாய கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து எடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே புகழ்பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் இந்த மாதத்திற்கான உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் பக்தர்களின் காணிக்கையாக 37,44,983 ரூபாய் ரொக்கப்பணம் கிடைத்துள்ளது. இது தவிர 49 கிராம் தங்கம் மற்றும் 425 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள லவ்டேல் ராபின்பேட்டை பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த சிறுத்தை கோழியை வேட்டையாடி சென்றது. 3 நாட்களுக்கு முன்பு வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த நாயை தூக்கிச் சென்ற நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே பகுதியில் சிறுத்தை நடமாடியது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் உடனடியாக கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணியில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் சென்னை சாலை, கலைஞர் நகர், பூங்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் தினந்தோறும் 3 முதல் 4 முறை அறிவிக்கப்படாத மின்வெட்டு செயல்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கோடை வெப்பம் தாடாமல் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்கள் மின்சாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரவு நேரங்களில் கொசுக்கடியால் மக்கள் தூக்கமின்றி தவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதி காவிரி ஆற்றில் சாய ஆலை கழிவுகள் கலப்பதாக மீண்டும் புகார் எழுந்துள்ளது. சுத்திகரிக்கப்படாத ஆலை கழிவுகள் பல வண்ணங்களில் ஆற்றில் கலக்கின்றன. இதேபோல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சில நாட்களுக்கு முன்பு அதிகாரிகள் கூறி சென்ற போதும் இந்த நிலை தொடர்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.